ஹாய் பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம செரின் வீட்டு சாப்பாடு சேனலில் ஒரு ஸ்பெஷல் நாள். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் இன்றைக்கி 5 லட்சம் சப்ஸ்கிரைபரை தொட்டிருக்கு. அதுக்கு முக்கிய காரணமே நீங்கள் தான். உங்களோட சப்போர்ட் இல்லைன்னா கண்டிப்பாக இவ்வளோ சீக்கிரத்தில் 5 லட்சம் சப்ஸ்கிரைபரை நம்ம ரீச் பண்ணியிருக்கவே மாட்டோம். சொல்லப்போனால் நம்ம சப்ஸ்கிரைபர் ஹைட் பண்ணி வச்சுருக்கோம். எதுக்காக அப்படின்னா, நம்ம செரின்ஸ் கிச்சனும் செரின் வீட்டு சாப்பாடும் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறீங்க நீங்கள். அதனால தான் நான் அந்த சப்ஸ்கிரைபர் ஹைட் பண்ணி வச்சுருக்கேன். யாருக்கும் தெரியல. ஏன்னா அப்போ தான் இந்த சேனல் வேறு அந்த சேனல் வேறு அப்படின்னு தெரியும் அப்படின்றதுக்காக தான். 5 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் முன்கூட்டியே நான் சொல்லிடுறேன். இதை சொல்கிறது மட்டும் இல்லை, இதுக்கு அடுத்து ஒரு ரெசிப்பியும் நான் செய்ய தான் போகிறேன். இதை உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே சந்தோஷம் உங்களுக்கும் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதே சப்போர்ட்டை நீங்கள் எப்போயுமே எனக்கு கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு என்னோடய ரெசிபி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் எப்போயுமே செஞ்சு உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் இதே சந்தோஷத்தோட அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத பாருங்கள். இன்றைக்கி நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. இட்லியும் 2 சட்னியும் பண்ண போகிறோம். ரொம்ப எளிமையான சட்னின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக இட்லியை ஊற்றி வச்சுட்டா அடுத்து 2 சட்னியை அரைச்சி மட்டும் எடுக்கிறது தான். அவ்வளோதான் வேலையே. இட்லி வேகிறது கூட அதிக நேரம், ஆனால் சட்னி செய்கிறது ரொம்ப கம்மியான நேரம். அவ்வளோ ஈஸியான ஒரு சட்னி தான் நம்ம பண்ண போகிறோம். என்ன சட்னி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்க்கடலை சட்னியும் அப்புறமா புதினாவும் தக்காளியும் போட்டு ஒரு சட்னியும் பண்ண போகிறோம். எல்லாமே நம்ம வறுக்க தேவையில்லை, எதுவுமே பண்ண தேவையில்லை. அப்படி அப்படியே அரைக்கிறது தான். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இட்லிக்கு ஊற்றி வச்சுட்டு, அது நான் சொன்ன போலயே முதல்ல இட்லி ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை அரைச்சிடலாம். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எப்படி இட்லி மாவு அரைக்கிறது அப்படிங்கிற வீடியோலாம் நிறைய போட்டிருக்கோம். இட்லி தோசை மாவெல்லாம் போட்டிருக்கோம். அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு செம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி கொதிக்கட்டும், அதுக்குள்ளேயும் நம்ம மாவு ஊற்றிக்கலாம். எப்போவுமே நம்ம இட்லி துணி போடுறப்போ கொஞ்சம் ஈர துணியை நினச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இட்லி தட்டில் துணியை போட்டுக்கோங்க. இல்லைன்னா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெய் தடவி அதுக்கு மேலே மாவு ஊற்றுவாங்க. உங்களுக்கு அப்படி ஊற்ற விருப்பம்னாலும் நீங்கள் அப்படி ஊற்றிக்கலாம். லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு மாவு நான் எப்போயுமே உப்பு போட்டு கலக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதை தான் ஊற்ற போகிறேன். ரொம்ப தண்ணியெல்லாம் எடுக்கக்கூடாது. நம்ம கரண்டியில் எடுத்தால் கொஞ்சம் இப்படி எடுத்து ஊற்றுறப்போ அப்படியே கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ரொம்ப தோசை அளவுக்குலாம் தண்ணியாக கரைச்சிடக்கூடாது. அப்போ இட்லி அப்படியே ஒரு மாதிரி தட்டையாயிரும். நம்ம நிறைய இட்லி மாவு அரைக்கிற வீடியோலாம் போட்டிருக்கோம். நீங்கள் அதை பாருங்கள். அதில் மட்டும் இல்லை, நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலில் கூட நம்ம இட்லி மாவு அரைக்கிறது, தோசை மாவு அரைக்கிறதெல்லாம் வீடியோ போட்டிருக்கோம். அதில் நீங்கள் பார்த்துக்கோங்க. இட்லியோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கரண்டி எடுத்து ஊற்றுனீங்கன்னா போதும். அப்போ அது வெந்து வரப்போ கரெக்டாக அந்த தட்டுக்கு அந்த குழிக்கு கரெக்டான அளவில் வந்துடும். இப்போ மாவு ஊற்றியாச்சு. தண்ணியும் பார்த்திங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இட்லி தட்டை எடுத்து வச்சிடலாம். நான் எப்போயுமே துணியில் தான் இட்லி ஊற்றுவேன். எண்ணெய் தடவி இட்லி ஊற்றுறது எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காது. இந்த மாதிரி இட்லி ஊற்றுறது தான் எனக்கு பிடிக்கும். ஏன்னா இட்லி ஒவ்வொரு டைமும் எடுத்து அதை ஆற வச்சு அதுக்கப்புறமா நம்ம தட்டில் மாற்றி வச்சுட்ருக்கணும். இதுனா சுட சுட அப்படியே ஹாட் பாக்ஸில் போட்டுக்கலாம், தட்டில் போட்டுக்கலாம். ஆவி பறக்க இட்லி இருந்தால் தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இல்லையா? அதனால் எப்போயுமே இட்லி துணி வச்சு தான் இட்லி ஊற்றுவேன். இப்போ நம்ம இட்லி வேக வச்சாச்சு. அது ஒரு 10 நிமிஷம் கிட்ட வேகட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம சட்னி 2யுமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வேர்க்கடலை சட்னி அரைச்சிக்கலாம். வேர்க்கடலையை இந்த மாதிரி வறுத்துட்டு தோலெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். வேர்க்கடலையை லைட்டாக வறுத்துக்கோங்க. நான் முன்னாடியே வறுத்ததுனால இப்போ நான் வறுக்கலை. முன்னாடி வறுத்த கடலை தான் இது. நீங்களும் வறுக்கலைன்னா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்துட்டு இந்த தோலெல்லாம் எடுத்துட்டோம்னா சட்னி பார்க்குறதுக்கு வெள்ளை கலராக இருக்கும் இல்லையா? அதுக்காக தோலெல்லாம் எடுத்துட்டேன். இப்போ வேர்க்கடலை நான் 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் தெரியும், ஒரு அளவு வச்சுருப்போம். இவ்வளோ போட்டால் நம்ம குடும்பத்துக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அளவு வச்சுருப்போம். அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். இதில் நான் இன்றைக்கி செய்ய போகிற சட்னியில் பார்த்திங்கன்னா நம்ம தேங்காயை யூஸ் பண்ண போகிறதில்ல. அந்த மாதிரி சட்னி தான் இன்றைக்கி நம்ம பண்ணுறோம். இப்போ வேர்க்கடலையை மிக்ஸி ஜாருக்கு போட்டுக்கலாம். கொஞ்சம் புளி, 3 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், தேவையான உப்பு. இப்போ தண்ணி ஊற்றி அரைச்சிடலாம். பாருங்கள், சட்னி அரைச்சாச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து தாளித்து ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம சட்னி ரெடி பண்ணிட்டோம். நம்ம இட்லி இறக்குனதுக்கப்புறமா கடைசியாக தாளித்து ஊற்றிக்கலாம். இதை எடுத்து வச்சுட்டு இப்போ இந்த மல்லித்தலை சட்னியை அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 தக்காளி, சின்ன தக்காளியாக இருக்கிறதுனால 2 சேர்த்துருக்கேன். பெரிய தக்காளியாக இருந்தால் 1 தக்காளி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் 3 போல் பூண்டு பல். நம்ம கையில் இந்த மாதிரி ஒரு கொத்த அளவுக்கு மல்லித்தலை, தேவையான உப்பு.
இதில் புளியெல்லாம் போட தேவையில்லை, ஏன்னா இதில் நம்ம தக்காளி சேர்த்துருக்கோம்ல, அதனால புளியெல்லாம் வேண்டாம். இப்போ இதை அரைச்சிடலாம். தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லை. தண்ணி ஊற்றாமல் நம்ம சும்மா லைட்டாக பல்ஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி பல்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். ரொம்ப வலுவலுப்பாலாம் அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கணும். அந்த மாதிரி லைட்டாக பல்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த சட்னி வந்து நல்லா கொரகொரப்பாக கிடைக்கும். அந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சாச்சு பாருங்கள், இந்த மாதிரி தான் அரைக்கணும். இதை விட இன்னும் கூட நீங்கள் கொரகொரப்பாக அரைக்கிறதுனா கூட அரைச்சிக்கலாம். இதில் தண்ணி கூட நம்ம ஊற்ற தேவையில்லை, தண்ணி ஊற்றாமல் தான் நான் அரைச்சிருக்கேன். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே இதை நம்ம தாளிக்கவெல்லாம் தேவையில்லை, இது அப்படியே பச்சை சட்னி தான். இப்போ வந்து நம்ம 2 சட்னியுமே அரைச்சிட்டோம். ஒருவேளை நீங்கள் 2 சட்னியுமே தாளிக்காமல் நீங்கள் சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம். வேர்க்கடலை சட்னிக்கு கொஞ்சம் தாளித்து விட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தாளித்து விட்டுக்கலாம். ஆனால் இந்த சட்னிக்கு வந்து நீங்கள் தாளித்து ஊற்றுனீங்கன்னா நல்லாவே இருக்காது. அதனால் இதுக்கு மட்டும் நம்ம தாளிச்சிக்கலாம். இட்லியும் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வெந்துருவோம். எடுத்து பார்த்துட்டு நம்ம தாளிச்சிடலாம். லைட்டாக மேலே இந்த மாதிரி தண்ணி தொளிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வெந்திருக்கான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி குத்தி பார்த்தோம்னா நம்ம கரண்டிலையோ இல்லை கத்தி ஏதாவது வச்சு பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வரணும். அப்போ தான் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். இப்படி பார்த்திங்கன்னா துணியில் பின்னாடி பக்கமாக லைட்டாக தண்ணி தெளிக்கணும். அப்போ தான் துணியில் வந்து இட்லி வந்து ஒட்டாமல் வரும். ஆனால் லேசாக தண்ணி தொளிச்சிக்கோங்க. தொளிச்சிட்டு இப்போ எடுத்துடலாம். ஆவி பறக்க பறக்க இட்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். வேர்க்கடலை சட்னிக்கு தாளிச்சிடலாம். அதில் கொஞ்சம் எண்ணெய், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இல்லைன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிட்டிங்கன்னா போதும். எண்ணெய் காஞ்சமே கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, அவ்வளோதான். இப்போ சட்னியில் ஊற்றிடலாம். சூப்பராக வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 விதமாக சட்னி செஞ்சு இட்லி ஊற்றியாச்சு. ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சட்னி ரெண்டுமே. வேர்க்கடலை சட்னி பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் எதுவுமே சேர்க்காம ரொம்ப ஈஸியான முறையில் செஞ்சுருக்கோம். இது கூட நீங்கள் தேங்காய் சேர்க்குறதுனா கூட சேர்த்துக்கலாம். அதே போல் அந்த க்ரீன் கலர் சட்னி வந்து அவ்வளோ காரசாரமாக இருக்கும், மணமாகவும் இருக்கும். ஏன்னா அதில் தக்காளி சேர்த்துருக்கோம். அதே சமயம் நம்ம மல்லித்தலையும் சேர்த்துருக்கோம். தக்காளியோட புளிப்பு, அந்த மல்லித்தலையோட மனம், அந்த டேஸ்ட்டும் 2 சேர்ந்து கிடைக்கிறப்போ அது கூட காரமும் சேர்க்குறப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வேர்க்கடலை சட்னியை விட அந்த சட்னி செய்கிறது ரொம்ப ஈஸியான வேலையாக இருக்கும். ஏன்னா தாளிக்கிற வேலை கூட அதுக்கு இல்லை. அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ வந்து நம்ம இட்லி எல்லாம் ரெடி பண்ணிட்டோமா, இப்போ நம்ம வந்து பரிமாறிக்கலாம். நல்ல சாஃப்டான இட்லி, அப்புறமா வந்து நல்ல ஒரு பச்சை கலரில் ஒரு சூப்பரான காரசாரமான ஒரு சட்னி, அப்புறமா ரொம்ப ருசியாக இருக்கக்கூடிய தேங்காய் போடாத வேர்க்கடலை சட்னி. சூப்பரான ஒரு சட்னி பாருங்கள். இப்படி சாப்பிட்டு எப்படா சாப்பிட்லான்னு தோணுச்சு. அதனால தான் முன்னாடியே நான் எடுத்து போட்டுட்டேன். கலர் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக பச்சை கலரும் ஒரு வெள்ளை கலரும் சேர்ந்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். எனக்கு வந்து இட்லினா கொஞ்சம் டிஃபன் ஐட்டமில் வந்து இட்லினா எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். அதே போல் இந்த மாதிரி சட்னிலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சு சாப்பிட்டா அவ்வளோ ஆசையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சூப்பராக இருக்குது. அது வேர்க்கடலை சட்னி இதையும் நம்ம கலந்து சாப்பிட்றப்போ இன்னும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. உண்மையே சொல்லணும்னா இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைம் 2 கலந்து சாப்பிட்றது. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம். ஏன்னா இது வந்து நான் தனித்தனியாக தான் சாப்பிடுவேன். சட்னியை வந்து கலர் மாற்றக்கூடாது அப்படின்னு நினப்பேன். ஆனால் இன்றைக்கி 2 இந்த மாதிரி கலந்துட்டு அப்படி சாப்பிட்றப்போ உண்மையாக ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்களே செஞ்சுட்டு நீங்களே நல்லா இருக்குன்னு சொல்லாதீங்க அப்படின்னு நினைப்பீங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இந்த டேஸ்ட்டை நீங்களும் அனுபவித்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுவீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. பேசுகிறத நிறுத்திட்டு சாப்பிட்டுட்டு அப்புறமா வந்து பேசிக்கலான்னு தோணுது. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்குது. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் இதே போல் பச்சை கலரில் ஒரு சட்னியும் இதே போல் வெள்ளை கலரில் ஒரு வேர்க்கடலை சட்னியும் செஞ்சு பார்த்துட்டு இட்லிக்கோ தோசையோ எது வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். செஞ்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அப்பப்போ நீங்கள் வீடியோ பார்த்து சமைக்கலாம். இப்போ நம்ம மீதி இருக்கிறதையும் சாப்பிட்டுறேன்.